கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனைகளை எவ்வளவு பொறுமையோட, எவ்வளவு ஞானத்தோட, மனிதராகி நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நாம் நீதியான வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்க ஆண்டவரிடம் வருவதற்காக ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம். 19ஆம் அதிகாரம் மத்தேயு 13. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். சும்மா ஒரு டச் பண்ணணும் அப்படின்றது தான். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு பெற்றார் தங்கள் குழந்தைகளை அனுப்புவதுண்டு. இது ஒரு நம்பிக்கை தான். பெரியவங்க அவங்க தலைமையில் கையை வச்சு நல்லா இருப்பா, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி தான் அது. ஆனால் ஆண்டவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். குழந்தைங்கள்லாம் எதுக்கு? அவங்க ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. பெரியவங்க வந்தால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவார், சுகமாக்குவார். குழந்தைங்க வந்து ஒரு டைம் வேஸ்ட்டு தானே அது அப்படின்னு ஒரு வேளை சீடர்கள் நினச்சி என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்துருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இல்லை பிள்ளைங்களை அனுப்புங்க, அந்த பெற்றாருடைய விருப்பம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், அதை விட முக்கியமாக அதிலிருந்து ஒரு சத்தியத்தை சொல்கிறார். இந்த சின்ன பிள்ளைங்களை போல மனசு நமக்கு இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யமானது நமக்கு உண்டு. அதனால தான் ஆவியிலே எளிமை. சின்ன குழந்தைகளோட இருதயம் ஆவியில் எளிமையாக இருக்கும். இப்படி பேசிட்டு அவர் கடந்து போகும் பொழுது திடீர்னு ஒருவர் ஆண்டவரிடம் வந்து நின்று ஒரு கேள்வி கேட்கிறார். 19ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். தெளிவான கேள்வி. நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மை செய்ய வேண்டும்? அதாவது குறிப்பாக கேட்குறார், நான் என்ன செய்யணும் அப்படின்றத விட நான் எந்த நன்மை செய்ய வேண்டும். அப்போ அவருக்கு பேசிக்காக ஒரு விஷயம், நல்லதின் மேலே ஒரு பார்வை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது மேலே அவருக்கான ஒரு மதிப்பு இருந்திருக்கு. ஏன்னா ஆண்டவரையே என்னன்னு கூப்பிட்டாரு, நல்ல போதகரே அப்படின்னு கூப்பிட்டார். அப்படியானால் இந்த மனுஷனோட நோக்கம் நல்லா தெரியுது. நம்முடைய நோக்கம் நல்லா இருக்கும், நிறைய நல்ல நோக்கங்கள் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தும் விஷயத்தில் சவால் இருக்குமானால் அந்த நல்ல நோக்கத்தை செய்யாமல் விட்டுருவோம். இந்த பாடம்தான் இந்த ஒரு சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் நல்ல நோக்கங்களை ஏன் செய்ய முடியாமல் போனீங்க? ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சு அதை செய்வதற்கான முயற்சியும் உங்களுக்குள்ளே வந்து ஏன் அதை நிறைவேற்றாமல் போனோம்? இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்தது உண்டு இல்லை? இது ரொம்ப நல்ல விஷயம், இதை நான் பண்ண போகிறேன், இது ரொம்ப நல்ல விஷயம், நீ இதை பண்ணுப்பா. ஆனால் நம் பல விஷயம் பண்ணலையே. என்னவா இருக்கும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கூடுதலாக இன்னொரு விஷயம் பார்க்குறோம் அந்த மனிதனை பற்றி. அவர் ஒரு அதிகாரி, செல்வந்தர். அவர் ஓடி வந்து, அப்படியானால் ஆண்டவரை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவருக்காகவே நம்ம ரொம்ப வெயிட் பண்ணோம், இவ்வளோ நாள் அவரை பார்க்கணுன்னு நினச்சோம், இப்போ கரெக்டாக நம்ம எதிர்க்க இருக்கிறாரு, வேறு எங்கேயாவது அவர் திசை திரும்புவதற்கு முன்னால் நம்ம அவரை போய் பிடிச்சிடணும், நம்ம பேசிடணும், இந்த ஒரு கேள்வியை கேட்டுடணும், நம்ம ஒரு பதிலை வாங்கிடணும், அந்த ஆவல் தெரியுது. ஓடி வருகிறார். ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, அப்படின்னா வணங்கியிருக்கிறார். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை வணங்கி, அப்படி நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. he bowed down and knelt down. பிரியமானவர்களே, நல்ல மனிதனாக, செல்வந்தனும் அதிகாரியுமாக இருக்கிற பவர் அண்ட் பொசஷன் ரெண்டுமே இருக்கு அவருக்கு. ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே பாருங்களேன் ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்போ அவர் நோக்கம் ரொம்ப கிளியராக இருக்கே.
அதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறாரே. இந்த நல்ல போதகரேன்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா, அங்கிருந்து ஆண்டவர் தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். மார்க் 10:18. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த இடத்துல தன்னை தேவன் இல்லை, தான் மனிதன்தான் அப்படின்லாம் சொல்லலை. இந்த நல்லவன் அப்படின்ற ஒரு பதம் அதை நீ தேவனுக்கு சொல்ல வேண்டும். கண்ணெதிர்க்க பார்க்குற ஒரு ரபியாக அவரை பார்த்து நல்ல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்குவோமே. இப்போ மற்றவங்களையும் பார்த்து நல்ல மனிதன், நல்ல போதகன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அங்கே நமக்கு ஒரு தெளிவு தேவை. தேவனே நல்லவர், மனிதர்கள் நல்லவர்களாக அவர்கள் நடக்கலாம், ஒவ்வொரு விஷயங்களில் அவங்க நடக்கலாம், இன்னொரு விஷயத்தில் அவங்க நல்லவங்களாக இருக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனுக்கு நல்லவனாக இருந்துட்டு 10 பேருக்கு கெட்டவங்களாக இருக்கிறோமே, 10 பேருக்கு நல்லவங்களாக இருக்கிறோம், ஆனால் இந்த ஒருத்தருக்கு நம்மளால் நல்லவங்களாக இருக்க முடியலையே. அப்போது ஆண்டவர் இங்கே சொல்ல வந்தது, இந்த நல்ல போதகரே அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து அந்த மனிதனுக்கு தன்னுடைய பதிலை ஆரம்பிக்கிறார். தேவன் ஒருவரே நல்லவர். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அந்த வாலிபன் புரிந்து கொண்டால், அந்த செல்வந்தன் புரிந்து கொண்டால், அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். 19. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அறிந்திருக்கிறாயான்னு கேட்டா கை கொண்டிருக்கிறேன்னு பதில் சொல்றாரு. அப்போ அந்த மனிதனை நாம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கறதா இருந்தா, ஆராய்ந்து பார்க்கறதா இருந்தா, முதல்ல தாழ்மையுள்ளவராக, தெளிந்த மனமுள்ளவராக, நல்ல நோக்கம் கொண்டவராக, ஒரு சரியான கேள்வியை தனக்காக பரலோக நித்திய வாழ்வை பற்றி கேட்கக்கூடியவராக, அவர் தன்னுடைய செல்வத்தையும் தாண்டி, தன் அதிகாரத்தையும் தாண்டி, ரோட்டிலே ஆண்டவர் வரும் பொழுது முழங்கால் படியிடும் அளவுக்கு ஒரு பணிவு அவரிடத்தில். அடுத்தது, இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் ஒரு அடிப்படையாக சிலதை ஆண்டவர் நினைப்பூட்டி, இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால், நான் அதை கை கொண்டு வருகிறேன் சிறு வயது முதலாக. நல்ல குடும்பத்துக்குள்ளே, ஒரு நல்ல வளர்ப்புக்குள்ளே அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, கீழ்ப்படிய செய்யும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அவர் வளர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய கட்டளைகள் பிள்ளைகளுக்கு தெரிகிறதா? அவைகளை போதிக்கிறோமா? அதற்கான முக்கியமான பொறுப்பு தாய் தகப்பனத்தில் இருக்கிறது, குறிப்பாக தாயினிடத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டின் ஆவிக்குரிய தேவ பக்திக்கான முயற்சிகள் அந்த வீட்டின் தாயினிடத்தில், வேத வசனத்தின் அறிவை ஊட்டுவது, எப்படி வாழ்வது என்று அந்த அறிவை சொல்லிக் கொடுப்பது தகப்பனிடத்தில் இருக்கிறது. இதை நான் புரிந்து கொண்டது. உலகத்திலே இது மிகவும் சரியாகவே இருக்கிறது. 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல அவர் ரொம்ப நேரடியான ஃபைனல் ஆன்சர் சொல்கிறாரு. அப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ரொம்ப ரொம்ப அவன் மேலே அன்பாயிடுச்சு. ஆண்டவர் அன்பானவர் தான். அவனுடைய அந்த கான்வர்சேஷன், அவனுடைய நோக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பு, இவை எல்லாவற்றையும் பார்க்கிறார். இப்பொழுது அவர் ஒரு பதில் சொல்ல போகிறார். அதை அவன் தாங்கிக் கொள்ளணும், அதை அவன் கீழ்ப்படியணும். அந்த இடத்துல அவர் அன்போடு கூட, அதனால் சத்தியத்தை நாம் மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயத்தில் கூட அன்புடன் சத்தியத்தை சொல்லுவதும், நாம் கீழ்ப்படுகிற விஷயத்தில் அன்புடன் சத்தியத்தை கீழ்ப்படிவதும் ரொம்ப அவசியம். ஒரு இராணுவத்தில் பணியாற்றும் பொழுது அன்பாக அந்த கட்டளை கீழ்ப்படியணும்னு தேவையில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆனால் சத்திய விஷயத்தில் மார்க்கத்துக்குள்ளே இருக்கிற நாம் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அன்பிலே கீழ்ப்படிய வேண்டும், உறவுகளுக்குள்ளே அன்பிலே கீழ்ப்படிய வேண்டும். அப்போ இந்த மனிதனுக்கு அவர் அன்பினாலே, அன்பு கூர்ந்து ஒரு விஷயத்தை சொல்றார். உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, ஒரு குறைவு உண்டு. பார்த்தீங்களா, பல விஷயங்கள் நீ குறைபாடு உள்ளவன்பா, ஆனால் இந்த 1-2 விஷயத்தை நீ சரி பண்ணு,
அப்படின்னு சொல்லலை. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படின்னா நிறைய விஷயங்களில் ரொம்ப சரியாக நடக்கிற ஒரு மனிதனாகத்தான் இருந்திருக்கிறார். மத்தேயு 19:20 அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போ இன்னும் என்ன என்னிடத்திலே குறை? ஒரு ஸ்டெப்பா இந்த வாலிபனும் பதில் சொல்றார், இந்த அதிகாரி பதில் சொல்றார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவனிடத்தில், அப்பா உனக்குள்ள இந்த பெரிய ஐஸ்வர்யத்தை விற்றுவிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அவருக்கான பிடிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அவருக்கான ஆசை பரலோகம் போய் சேரணுன்னு இருக்குது. சொல்லுவாங்க சில நேரத்தில், இதுக்கு இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிப்பா, கூழு குடிச்சோன்னா மீசையில் பட தான் செய்யும். அப்படி தான் அந்த பழமொழியை சொல்லுவாங்க. இதுவும் வேணும் அதுவும் வேணுன்ற, ஒன்றை நீ வைத்துக்கொள்ள, ஒன்றை இன்னொருத்தர் கொடு, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரியும் இந்த செல்வந்தனுமாகிய நல்ல மனிதனாக, தேவனுக்கு சிறு வயது முதலே கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தும் கூட, இப்பொழுது இந்த ஒரு குறை, அதுவும் ஒரு பெரிய குறையாக ஆண்டவர் அதை மட்டும் சுட்டி காட்டினார். அவர் மிகுந்த செல்வந்தனாக இருந்தபடியால் இந்த பதில் அவனால் ஜீர்ணிக்க முடியல, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ அவருடைய பிரச்சனை என்னவா இருந்தது? இந்த செல்வத்தை இழக்க விரும்பவில்லை, அதன் மேல் ஒரு ஆசை, ஒரு பிடிப்பு அந்த மனிதனுக்கு இருந்திருக்கிறது, பொருளாசை. அதுக்கு பேர் வேற என்ன சொல்றது? யாத்திராகமம் 20:17 பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்கு உள்ளதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த இடத்துல இச்சியாதிருப்பாயாக, do not lust. அந்த செல்வத்தின் மீது அவருக்கு தேவனை விட, பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்ற ஒன்றை நிறைவேற்றுவதை விட இச்சை அதிகமாக இருக்கிறது. விட முடியல அவரால். ஒரு பிரச்சனை. அடுத்தது, இந்த செஞ்சிட்ட பிறகுப்பா உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ரொம்ப व्यसனமாயிட்டார். முதல்ல செல்வத்தை இழக்க விரும்பவில்லை. ஆண்டவரை சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்கணும்னு சொன்னா தன்னை வெறுமையாக்க அவரால் முடியல. தான் நிறைவாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எல்லா செல்வங்களும் நிறைவாக என்னிடம் இருக்க வேண்டும், ஆனால் நான் பரலோகம் போக வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனையே இதுதான். தாங்கள் செல்வந்தர்கள் ஆக வேண்டும், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், தேவன் தங்கள் வாழ்விலே ஐஸ்வர்யங்களை கொட்ட வேண்டும், அதிலே திளைத்து சுகமாக வாழ வேண்டும், உலகத்தில் இருக்கிற உலகத்தாரை போல ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார் இல்லையா? கானான் தேசத்தையே தன் ஜனத்துக்கு கொடுத்தார் இல்லையா? அப்படியானால் இன்றைக்கு நான் செல்வ சீமானாக இருக்க வேண்டும். ஆனா அப்படி கடவுள் கொடுத்துட்ட பிறகு வித்துட்டு நீ சிலுவை எடுத்துட்டு என்கிட்ட வான்னு சொன்னா வர முடியுமா? அப்படி முடியலன்னா நம்முடைய இருதயமானது இந்த செல்வத்தில் பதிந்து விட்டது, அதற்குள் முழுகி விட்டதுன்னு தானே அர்த்தம். தயவு செய்து யோசிங்க. நம்முடைய பரலோக விருப்பம் அல்லது நித்திய ஜீவனை அடைய வேண்டிய விருப்பம் வெறுமனே இருந்து பிரயோஜனம் இல்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அதை செய்யணும். இன்னைக்கு ஆண்டவரை விட இந்த பூமியிலே யார் ரொம்ப முக்கியம்? ஆண்டவரை விட இந்த பூமியிலே எது ரொம்ப முக்கியம்? சபை கூடுவதை விட எதை ரொம்ப முக்கியமாக வைக்கிறோம்? இன்னைக்கு தேவனை ப்ரியாரிட்டியில் முதல்ல வைக்கிறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் தயாராக இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே படிச்ச ஞாபகம் இருக்கா? என்னை காட்டிலும் தாயையோ தகப்பனையோ மனைவியோ பிள்ளைகளையோ இந்த உலகத்தின் சொத்து சம்பத்தையோ நீங்கள் நேசிப்பீர்களானால் எனக்கு நீங்கள் சீடராக இருக்க முடியாது. அப்போ இந்த அதிகாரி சரியான நபரிடத்தில், தேவகுமாரனிடத்தில் வந்து நின்றுட்டார். அங்கே கேள்வி கேட்டுட்டாரு, கேள்விக்கு பதிலும் கிடைச்சிச்சு. பிரயோஜனம் இல்லையே. கர்த்தருடைய சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதெல்லாம் நமக்குள்ள போகிறது. ஆனால் வருடக்கணக்காகியும் நமக்குள்ளே இதை செய்யின்னு சொன்னதை செய்யாமல் எவ்வளவு இன்னும் பெண்டிங் வச்சிருக்கோம்.
இது தப்புன்னு தெரியுது, ஆனால் மாற்றிக்கல. இது சுட்டி காட்டப்பட்டது, ஆனால் நம்மளை சரி செஞ்சிக்கல. ஏன்? அதன் மேலே இச்சை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட உங்கள் சொந்த சுக நலன் மேலே, உங்கள் சொந்த இச்சையின் மேலே, உங்களுடைய சொந்த சுகபோகத்தின் மேலே, அல்லது இந்த உலக ஆசையின் மேலே, இந்த உலகத்தாரை போல நடக்கிற அந்த ஃபேஷன், அதன் மேலே இச்சை இருக்கிறது. என்னதான் ஆச்சு? கடைசியில் வருத்தமாக போயிட்டார். அவர் வழியிலேயே அவர் வரும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி போயிட்டாரு. கூடுதலாக துக்கம்தான் மெஞ்சினது. நல்ல வாய்ப்பு, நல்ல கேள்வி, சரியான பதில், ஆனால் கீழ்ப்படியும் இருதயம் இல்லை. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? நமக்கு இஷ்டமாக சொன்னால் செய்வோம். இன்றைக்கி தலைமுறை பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு இஷ்டமானது சொன்னால் மட்டும்தான் செய்வாங்க, மற்றபடி அவங்க சுய இஷ்டமாக நடப்பாங்க. இதான் அவங்களோட பிரச்சனை. அதனால் பாருங்களேன், வாழ்க்கையில் நிறைய ஒழுக்கங்கள் இல்லை. அவர்களுடைய ஒரு நாளை அவங்களே ஒரு பேப்பரில் எழுதுனாங்கன்னா 10 விஷயம் எழுதுறதா வச்சுக்குவோமே, அதில் 9 விஷயம் ஒழுக்கத்துக்கு மாறாக கண்டிப்பாக இருக்கும். எழுதி வேணால் பாருங்கள், சேலஞ்ச் பண்ணுறேன். காலையில் எழுவது முதல் இரவு படுக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான ஒழுக்கம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே? ஏன்னா அதை செய்ய என்று சொல்லும்போது செய்ய மனமில்லை. இந்த மனுஷனுக்கு சொன்ன பதிலை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க உலகத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் இருந்தால் வித்துருங்க, எல்லாத்தையும் வித்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அப்படி சொல்லலை. அந்த கேள்விக்கு அந்த மனிதனுக்கு அவர் சொன்னது. அப்போது ஐஸ்வர்யமானா இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்றார், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். இப்பதான் கவனிக்கணும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அங்கே கேட்ட கேள்விக்கு இங்கே பதில், எல்லாருக்குமான பதில். நம்ம என்ன செய்யணுன்றது வந்துடுச்சா? இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை பெருக்கவும், அதற்குள் இருக்கும் சுகங்களை பெருக்கவும், அதிலே திளைத்து வாழவும். உலகத்தான் அப்படி இருப்பானானால், தேவனற்றவன் அப்படி இருப்பானானால், கடவுள் இல்லை என்று சொல்பவன் அப்படி இருப்பானானால், தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்திலே வாழ வேண்டாமா? ஒரு பிரசங்கியார் சைக்கிளில் வந்தார். இப்போ அவர் சொந்தமாக ஒரு ஏரோப்ளேன் வச்சிருக்கிறார். பார்க்குற விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? இதே பேட்டர்னில் தான் தேவனே என்னையும் ஆசீர்வதியும். அவரும் அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். ஆசீர்வாதம் இறங்குவதாக என்பார். ஆனால் இந்த விசுவாசிகள் இந்த மக்கள் கிட்ட இருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் சேருது, அவங்க குடும்பத்துக்கு போய் சேருது. உலகம் முழுசு இதானே நடக்குது. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். நல்ல கேள்வி, சரியான பதில், கீழ்ப்படியவில்லை. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இதோ இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய கீழ்ப்படியாமை எங்களுக்கு விளங்குகிறது. நாங்கள் நல்ல கேள்வி கேட்கிறோம், பதில் கிடைக்கும்போது அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. எங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லப்படுகிறது, உணர்கிறோம், கீழ்ப்படிவதில்லை. இந்த உலகத்தை விட்டுவிட மனமில்லை. இந்த உலகத்தின் ஆசபாசங்களை விட மனமில்லை. எங்கள் சுய இச்சைகளை விட மனமில்லை. ஆண்டவரை, தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் வைக்க மனமில்லை. இப்படி தவிக்கிற எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். செல்வத்தை பெருக்கவும் அதில் சுகமாய் வாழவுமே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ப்பா. இதோ நாங்கள் எவ்வளவு நிதானமாய் நடக்க வேண்டும், நாங்கள் எவ்வளவு கவனமாய் நடக்க வேண்டும் என்று இந்த நாளிலே பேசியதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீதும் எங்கள் சந்ததியின் மீதும் இரக்கமாயிரும். பண ஆசை, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஆசை, அதிலே ஓடாமல் எங்களுக்கு இருக்கிறதை பரலோகத்திலே பொக்கிஷமாக தான தர்மம் செய்து நன்மை செய்து சேமிக்க கற்றுத்தாரும். அதனால் நித்திய ஜீவனை அடைவதற்கு எங்களை நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று செபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.